வணக்கம். ஒரு பேஷண்ட் எனக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வார்த்தைய அவங்க ட்ரீட்மெண்ட்டையே இன்னும் சிறப்பாக்கக்கூடிய ஒரு துல்லியமான நம்பரா மாத்த முடியுமா? அப்படி எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நர்ஸ்கள் நோயாளிகளோட இந்த மாதிரி ஃபீலிங்ஸை ரொம்பவே மதிப்புமிக்க ரீசர்ச் டேட்டாவா மாத்துறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் கட்டமைக்கப்பட்ட சுய அறிக்கை முறை. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ரிசர்ச் டேட்டானா என்னன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த டேட்டாவை எப்படி சேகரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் செல்ஃப் ரிப்போர்ட்ஸ் மேல நம்ம கவனத்தை கொண்டு வருவோம். அதுல ஒரு கட்டமைப்போட முக்கியத்துவம் என்ன, அதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்துறாங்கன்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஒரு பசில் பீஸை சேர்க்கிற மாதிரி ஒன்னொன்னா பார்த்து முழு படத்தையும் புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மெடிக்கல் ரிசர்ச்ல புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரம் என்ன தெரியுமா? அதுதான் டேட்டா. சிம்பிளா சொல்லணும்னா டேட்டா இல்லாம ரிசர்ச்சே கிடையாது. அப்ப டேட்டானா என்ன? ரொம்ப சிம்பிள். அதுதான் ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துற ஒரு மூலப்பொருள் மாதிரி. ஒரு பேஷண்டோட பிளட் பிரஷர் ரீடிங், அவங்க சொல்ற வலிக்குதுங்கிற வார்த்தை, இல்லனா ஒரு எக்ஸ்ரே படம், இது எல்லாமே டேட்டா தான். இதெல்லாம் வெறும் மூல தகவல்கள் தான். ஆனா இந்த தகவல்களை வச்சுதான் ரொம்ப முக்கியமான மெடிக்கல் முடிவுகளே எடுக்கப்படுது. ஓகே, இப்போ இந்த மூலப்பொருட்கள், அதாவது டேட்டா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட டூல் கிட்ட திறந்து இந்த டேட்டாவெல்லாம் எப்படி திறமையா சேகரிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நர்சிங் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா டேட்டா சேகரிக்க நிறைய வழிகள் இருக்கு. பேஷண்டோட நடவடிக்கைகளை கவனிக்கிறது, பிளட் பிரஷர் மாதிரி உடல் அளவீடுகள் எடுக்கிறதுன்னு பல வழிகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முறை இருக்கு. அது என்னன்னா, பேஷண்ட் கிட்டயே நேரடியா கேக்குறது. இன்னைக்கு நாம இந்த சுய அறிக்கை முறைகளை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஏன்னா பாருங்க, மெடிசின்ல எல்லாத்தையும் மிஷின்ஸ் வச்சு அளந்துட முடியாது. ஒரு பேஷண்டோட குரலை கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா கலெக்ஷன். இப்போ நம்ம முழு கவனத்தையும் அது மேல திருப்பலாம். இந்த பேரே ரொம்ப பவர்ஃபுல் பாருங்க. செல்ஃப் ரிப்போர்ட், அதாவது சுய அறிக்கை. தகவல் வேற எங்கிருந்தும் வரல, நேரடியா அந்த சோர்ஸ் கிட்ட இருந்தே வருது. அதாவது பேஷண்ட் கிட்ட இருந்தே வருது. அவங்களோட வலிய, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க இதை விட ஒரு சிறந்த வழி இருக்க முடியுமா சொல்லுங்க? பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கறது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா அவங்க சொல்ற பதில்களே நாம பயன்படுத்தக்கூடிய சயின்டிஃபிக்கான டேட்டாவா மாத்தணும் இல்லையா? அதுக்கு கட்டமைப்பு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சர்ல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம்: கண்ட்ரோல் மற்றும் கன்சிஸ்டன்சி. யோசிச்சு பாருங்க, 100 பேர்கிட்ட 100 விதமா கேள்வி கேட்டா வர பதில்களை எப்படி ஒப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இதுல எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி கேள்விகள் ஒரே வரிசையில கேட்கப்படுது. இதனால ரிசர்ச் பண்றவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் முடிவுகளை பாதிக்காது. சரி, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துறாங்க? வாங்க, அவங்க டூல்கிட்ல இருக்கிற சில முக்கியமான கருவிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல கேள்வித்தாள், அதாவது குவெஸ்டினர்ஸ். இது ரொம்பவே காமனான ஒரு டூல். பேப்பர்ல இருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல கூட இருக்கலாம். உண்மைகள், கருத்துக்கள், இல்ல அவங்களோட அறிவு எந்த அளவுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி பல விஷயங்களை சேகரிக்க இந்த கேள்வித்தாள்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இங்க பாருங்க, இது ஒரு நல்ல உதாரணம். குறைந்த பிறப்பு எடை கொண்ட குழந்தைகள் என்பவைன்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேருதான் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின். அதாவது பதில் சொல்றவங்களுக்கு நாமளே சில தேர்வுகளை கொடுத்துடுறோம், அவங்க அதுல இருந்து ஒன்ன தேர்ந்தெடுக்கணும். இதனால என்ன நன்மைனா, கிடைக்கிற டேட்டாவை ரொம்ப சுலபமா ஆப்ஜெக்டிவா அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. கொஸ்டின் இஸ் பெஸ்டா இல்ல நேர்காணல், அதாவது இன்டர்வியூ பெஸ்டா? ரெண்டுமே ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட்ஸ் தான், ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேள்வி தாள்களை வச்சு ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட ரொம்ப கம்மி செலவுல டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஆனா இன்டர்வியூல ஒருத்தருக்கு கேள்வி புரியலனா நாம அதை விளக்க முடியும். இதனால பதில்களோட தரம் அதிகமாகும். சோ ரிசர்ச்சர் எடுக்க வேண்டியது இது ஒரு முக்கியமான முடிவு. அடுத்த கருவிக்கு போகலாம். அளவுகோல்கள், அதாவது ஸ்கேல்ஸ். இதோட வேலை என்ன தெரியுமா? வலி, பதட்டம், திருப்தி மாதிரி ஒருத்தரோட தனிப்பட்ட உணர்வுகளை ஒரு நம்பரா மாத்துறது. இது ரொம்பவே நுட்பமான ஒரு டூல். இதுல முதல் வகை லைகர்ட் ஸ்கேல்ஸ். இதை நீங்க கண்டிப்பா நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, முழுசா உடன்படுகிறேன் என்பதிலிருந்து கொஞ்சம் கூட உடன்படவில்லை என்பது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் இது.
அடுத்தது செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரெண்டு எதிரெதிரான வார்த்தைகளுக்கு நடுவுல ஒருத்தரோட உணர்வை இது கேப்சர் பண்ணும். உதாரணத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் சேவைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு என்பதற்கும் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியா இல்ல என்பதற்கும் நடுவுல நீங்க எங்க ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. கடைசியா விஷுவல் அனலாக் ஸ்கேல்ஸ், அதாவது VAS. இத பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஒரு 100 மில்லிமீட்டர் கோடு இருக்கும். ஒரு பக்கம் வலியே இல்ல, இன்னொரு பக்கம் தாங்க முடியாத வலின்னு எழுதியிருக்கும். பேஷண்ட் தன்னோட வலி எந்த அளவுல இருக்குன்னு அந்த கோட்டுல ஒரு மார்க் பண்ணுவாங்க. இந்த அளவீடு கொடுத்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்தா இல்லையான்னு கண்காணிக்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆஹா, மொத்தத்துல இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப புரியுதா? ஏன்னா இது எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி டேட்டா எடுக்க உதவுது. ரிசர்ச்சரோட தனிப்பட்ட கருத்துக்கள் உள்ள வராம தடுக்குது. கிடைக்கிற டேட்டாவை ஒப்பிட்டு பார்க்க சுலபமாக்குது. கடைசியா அறிவியல் பூர்வமா அனலைஸ் பண்ண வழிவகுக்குது. இப்படிதான் ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்துக்கள் சக்தி வாய்ந்த ஆதாரங்களா மாறுது. சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியோட உங்களை மிட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பேஷண்டோட எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கிற உணர்வ 10க்கு 8 அப்படின்னு ஒரு துல்லியமான நம்பரா மாத்தும்போது, அத அந்த ஒருத்தரோட சிகிச்சையையும் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் எப்படி மாத்தும்? இந்த கேள்விக்கான பதில்தான் நர்சிங் ஆராய்ச்சியோட இதயமே.